Taste the Daily. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரேவதி என்ற திருநங்கை கடந்த 35 ஆண்டுகளாக திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக வேலை செய்து வருவது பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. தொடக்க காலத்தில் குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டு பல துன்பங்களை அனுபவித்த ரேவதி நாளடைவில் கர்நாடகாவில் உள்ள சங்கமா என்ற அமைப்பில் அலுவலக உதவியாளராக சேர்ந்து தற்பொழுது அந்த அமைப்பின் இயக்குனர் ஆகியுள்ளார். இந்நிலையில் நியூஸ் ஜே செய்திகளுக்காக அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் தான் திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாடகங்கள் பல நடத்தி வருவதாகவும் தன்னை போன்று மற்ற திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளும் முன்னேற வேண்டும் என்பதுதான் தனது ஆசை எனவும் கூறினார். சமூகத்தால் ஒதுக்கப்படும் சூழலில் அதை எதிர்கொண்டு போராடினால் வெல்லலாம் என்பதற்கு உதாரணமாக ரேவதி திகழ்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் திருநங்கை சமூகம் திருநம்பி சமூகத்தை குறிச்சு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடந்த 20 ஆண்டு காலமா நான் கர்நாடகாவில் சங்கமன்ற ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆபீஸ் அசிஸ்டண்டா இருந்து படிப்படியா உயர்ந்து அந்த நிறுவனத்துக்கு நான் இயக்குனரான நான் வெறும் கர்நாடகாவை பேஸ் பண்ணி வேலை செஞ்சது மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம் இப்படி எல்லா தென்னிந்திய மாநிலத்துல அலுவலகத்துல உருவாக்கி அங்கெல்லாம் நான் வேலை பார்த்திருக்கேன்.